Hi friends, welcome back to Mama's Bimma. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓகேவா. ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாள் நம்ம ஃபங்க்ஷன் ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போறோம் ஓகேவா. அதுல வந்துட்டு என்னன்னா மெயின் வந்து நம்ம ஜடப்புன்னு தான் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜடையே கிடைக்கல. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கேஆர்புரம் மார்க்கெட்லயே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னீங்க. இங்க இருந்து கேஆர்புரம் மார்க்கெட் வந்து அந்த பக்கம் போனா ரொம்ப லாங்கு, அதனால போக முடியல அப்படின்னு. கேஆர் மார்க்கெட் மார்க்கெட் வேற, அதுதான் அங்கதான் கிடைக்கும். மார்க்கெட் கிருஷ்ணராஜபுரம் மார்க்கெட்ல போய் பார்த்துதான் வாங்க முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்பவே எல்லாமே கிராண்டா செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம சீமந்தத்துக்கு செய்யும் போது கொஞ்சம் டல்லா தெரியும். ஏன்னா இந்த தப்பு நம்ம எங்க செஞ்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்ல நம்ம பண்ணோம். என்கேஜ்மெண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லா அப்படி கிராண்ட் கொடுத்துட்டு கல்யாணம் வந்து ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே பிள்ளைங்க கண்ணு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு அடக்கி வாசிப்போம் 5வது மாசத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சமா செஞ்சுக்கலாம், சிம்பிளா செய்யலாம். சிம்பிளா செஞ்சாலும் பார்க்கறதுக்கு எலிகண்டா ஏஸ்தட்டிக்கா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜடை ஆர்டர் கொடுத்து அங்கிருந்து இங்க கொண்டு வரும்போது அழுகி போயிடும், 3 நாள் 4 நாள் சென்னையில இருந்து டிராவல்ல வந்தா தாங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க லோக்கல் மார்க்கெட்லயே போய் பூ வாங்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஜடையை போட்டுக்கலாம். என்ன பூ இங்க கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜடை பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல நாங்க வந்து தள்ளப்பட்டுட்டோம் ஓகேவா. அதனால நாங்க நானே இன்னைக்கு அண்ணி மாமா 3 பேரும் போயிட்டு மார்க்கெட்டையே பூ மார்க்கெட்டையே சுத்தி அலாசி என்னென்ன பூ பொண்ணுக்கு கிடைக்குது மருமகளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து சுத்தி ஆராய்ஞ்சு அலாசி எல்லாம் வாங்க போறோம். அதுக்கு இடையில வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ரொட்டீன் எல்லாத்தையுமே 1 by 1 பார்ப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போல இன்னைக்கு என்ன பண்ண போறோம்ன்ற ராவுஃபுல்லா பாருங்க. என்ன சாப்பிடுற? காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வடை, ஆனா ஐ திங்க் நான் 1 வடை தான் சாப்பிட்டு. நீ தோசையே இன்னும் முடிக்கல பாப்பா. நல்ல ஸ்பெஷலே தாங்க. அப்படியே டைமிங் ஸ்லோ ஆயிட்டேன். சரி என்ன ஸ்பெஷல் கொடுத்தாங்கன்னு? என்னது ஸ்பெஷல் என்னன்னு? இன்னைக்கு கார சட்னி, தோசை, வடை, கார வடை. அப்ப இங்க இருக்கிறது யார் சொல்லுவா? ரவா லட்டு காலையில எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மிதமிஞ்சி போய் உட்காந்துக்குது. மாப்பிள்ள ஆபீஸ்க்கு கிளம்பிட்டாரு. பாய் மாப்பிள்ள. ஸ்கூலுக்கு போற மாதிரி கிளம்பியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கின்னு காலையில அவங்க அம்மா கூப்பிட்டுனே இருந்தாங்க, சீனுன்ட்டு. நான் நினைச்சேன் இன்னும் ஸ்கூலுக்கு போற காலையில டைம் ஆச்சு, சீனோ வேலைக்கு போறது அவரு. ஆனா அங்க இருந்து கத்தினுக்குறாங்க காலையில இருந்து. நீ என்ன ரைஸ் பாஸ் செய்யலாம்னுங்கிற தெரியல. நைட்டு ஈவினிங் வச்சுக்கலாம். மதியம் ரவுண்ட் ரவுண்டா அழகா வச்சா நல்லா. மருதாணினாலே 1 மலை 5 குயி, அவள் தான் 5 மலை 1 குயி வைக்கலாம். அரைச்சி வைக்கணும்ட்டாங்க, எடுக்கும் கூலிங் பாடி. அதனால நாங்கெல்லாம் அப்பப்ப வைப்போம். நல்லா இப்படி எல்லாம் வச்சு அரைச்சு வச்சுன்னு இருப்போம். இதெல்லாம் எல்லாம் மாடர்ன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பாடி ஃபுல்லா தக. காலையில நான் ஒரு நியூஸ் கேட்டேன், டாக்டரே சொல்றாங்க வைக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நாங்களே என்ன பண்ணுவோம் தெரியுமா, கால்ல இப்படி அப்பிப்போம் அடியில. ஏன்னா அடியில அப்பிக்கிட்டா தெரியாது இல்ல, அதனால நல்லா கால் இருக்கிற சூடெல்லாம் இழுக்கணுங்கிறதுக்காக அடியில வந்து இவ்வளவு பெரிய மருதாணி எடுத்து கால்ல 2 கல்லி அப்பிப்போம். ஏன்னா கீழே தெரியாதுல்ல, கால் ஊனி நடக்கும் போது அது கூலிங் ஜாஸ்தியா இருக்கும். சரி என்ன சோறு? 5 வகை சோறு தெரியல, நானும் சொல்லி பார்த்தேன். நானே மறந்துட்டேன். இப்ப நான் சொல்றேன் பாரு, மாங்காய், லெமன் இல்லப்பா, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ப்ரௌனு. அப்ப தேங்காய் சாப்பாடு, மாங்காய் சாப்பாடு, கர்ட் ரைஸ். அதெல்லாம் பண்ணணும். எப்படி எங்க அண்ணி இல்லைன்னாலும் நாங்க எப்படி எங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கிறோம் பாரு. எங்க அண்ணி வேலைக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க எதுக்கு லீவ போடுறீங்க அப்படின்ட்டு. எங்க கைப்புள்ள இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை இருக்குது? கைப்புள்ள பாருங்க. அதனால நாங்களே வந்து கிச்சனுக்குள்ள இறங்கிட்டோம். எல்லாமே ரெடியா இருக்கு, அப்படியே போட்டு பொரிக்கிறது அந்த வேலை தான். ஆனா அன்னைக்கு இதெல்லாம் பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம், வந்தவங்கள வேலை வாங்கின்னு இருக்கனே அப்படின்ட்டு அவங்களுக்கு மனசாட்சி இதாகும். புலம்பினே இருப்பாங்க அவங்கதான். எங்க அண்ணி பாருங்க, ரவா லட்டு எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆமா, மோனா கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போன் அடிக்கும்போது நேற்று கிளம்பும் போது சொன்னாங்க. அவங்க ஒரு இடத்துல ரவா லட்டு சாப்பிட்டோம். நாங்க வந்து ஒரு மாவு லட்டு வாங்கி சாப்பிட்டோம், செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஒண்ணு பார்த்தோம், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் அரைச்சு ஒரு லட்டு,
அது நீ வந்தவொன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். மோனா ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டா. எங்க வீட்டுல மோனா எப்படி இருந்தது, இங்க என்னென்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அப்ப மோனா எவ்வளவு வேலை இங்க செய்யுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். புரியுதா? அங்க நாங்க பிள்ளைய வேலையே வாங்க மாட்டோம், இங்க அவங்க வீடு அது செஞ்சுதான் ஆகணும். அதனால நிறைய வேலைகள் செய்யுது. அவங்க வாங்குறது இல்ல, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துச்சுன்னா அப்ப அது இல்ல அவங்க அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிறா. இப்ப எப்படி அவங்க பிள்ளைய வீட்லயே அவங்க பிள்ளைங்களை வளர்த்து என்னடா பாரு எங்க புள்ள பாரு எவ்வளவு தூரம் எங்க அண்ணி ட்ரை பண்ணிருக்காங்க. பாரு மௌலியே பாராட்டிட்டு போயிட்டா மோனாவ. இப்ப அவங்கவுங்க குழந்தைன்னு வந்தா அவங்கவுங்க பொறுப்பா நடந்துப்பாங்க. கரெக்ட் தானே மோனா? அது வரைக்கும் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். லைஃப் என்ஜாய் பண்ணணும்பா. எப்ப பார்த்தாலும் ட்ராஜடியாவே கொண்டு போய் சொல்றாங்க. அம்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் இப்ப பாட்டி தாத்தா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா உங்க ஆயா எல்லாம் இருந்திருந்தா இப்ப யாருமே நம்ம வேலை செஞ்சிருக்க மாட்டோம். கரெக்டா? அதான் சொல்றேன், அவங்க வேலை செய்யவே விட்டுருக்க மாட்டாங்க. எங்க ஆயாதான் எல்லா வேலையும் செய்யும். இப்ப இங்கேயுமே அப்படிதான். இப்ப அண்ணியோட அம்மாவே கொஞ்சம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா யாரையும் வேலை செய்ய விட மாட்டாங்க. நான் செய்யறேன், நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு. அவங்க நான் வாமிட் பண்ணிட்டு இருந்தா கூட அவங்க மனசே கேட்காது. அவங்களே வருவாங்க, எல்லாம் சாப்பாடு போட்டு கொடுக்கறதுல இருந்து பண்ணுவாங்க. நான் ஏசிக்கிற பட்டி ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. இல்ல இல்ல அது நீ எங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. கண் கூட பாத்துட்டோம். அவ சொல்றது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சொல்லிட்டு இருக்கா. அது கூட இல்லாம பாப்பா அம்மா சொல்லுச்சு, ஏன் இந்த புள்ள எல்லாரையும் வேலை வாங்குது, பாவம் அந்த அம்மாவை கூட வேலை வாங்குது. அப்படி கிடையாது, அவங்க செய்யறாங்க, பிரியப்பட்டு பேர பிள்ளைக்கு செய்யறாங்க, கொள்ளு பேரனுக்கு செய்யறாங்க, கொள்ளு பேரன் பேத்தி செய்யறாங்கல்ல. அவங்கவுங்களும் தனக்குனா தானா ஆடும்பா. அதேதான்ப்பா எல்லாருக்குமே. அது மோனாவா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானாவா இருந்தாலும் சரி, யாருக்குமே அப்படிதான். புள்ளப்பா அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் செய்யுது, காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சுதுன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எப்பயுமே லைஃப வந்து பிரியாணி தொட்டுக்கிற மாதிரி அம்மா. எப்பயுமே லைஃபை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இந்த நிமிஷம் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா அது ஜாலியா என்ஜாய் பண்ண பாக்கணுமே தவிர அதை வந்து கிச்சன்ல நின்னோ வெளியில நின்னோ வேற ஏதாவது நின்னோ நம்ம ட்ராஜடி ஆக்கி கூடாது அப்படின்ற ஆக்கிதான் ஆகணும்ன்றாங்க அவங்க. நிக்க கூடாதுன்னு சொல்லல, அந்த மாதிரி வந்து அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க, இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அதுக்கு சொல்றேன். நம்ம லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி நம்ம வாழ்றது நம்ம லைஃப் இல்ல, இது நம்மளோட லைஃப். நம்ம தான் வந்து அந்த மாதிரி வாழணும். அந்த அக்கா சூடாதான் சாப்பாடு கொடுப்பாங்க, எங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு வந்து. உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், ஹோட்டல்ல அவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, சூடு வச்சுக்குவேன். அதான் பாப்பா, ஹோட்டல்ல சூடா செய்யறத வாங்கிட்டு வந்து குத்துக்கிறோம். அது வீட்ல இருக்கும் போது நீங்க அப்பெல்லாம் அப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் கொண்டு வந்து கொடுப்பேன்ல. அதுக்கப்புறம் தான் அம்மா நீதான் கெடுத்த. இத்தனைக்கு காரணம் இந்த போண்டாவாயன் தான், வேற யாரும் இல்ல. முட்டை போண்டா நீ பண்ற வேலை இருக்குதே, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் எங்களை திட்டுற. அப்ப வயசு இருந்தது, ஊர் உலகத்துல எல்லாரும் எங்களை திட்டுறாங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் இவர் தான், இவரே தான். புட்டிக்கிட்டா புடிச்சு ஜெயில போடக்கடா சான்ஸ் சொல்ற மாதிரி அது நீதான். அவர் எங்க ஆள் அட்ரஸே காணோம், ஆபீஸ் போனார், நிம்மதியா சரி ரைட். இப்ப பொண்டாட்டி பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவர் ஏன் ஆபீஸ் போறாரு, எதுக்கு வெளில போறாருன்னே எனக்கு தெரியாது. அங்க போய் என்கிட்ட தான் பேசினாரு, டெக்ஸ்ட் பண்ணுவாரு. அது போன் பண்ண முடியாதாங்க, அதுதான் போன் பண்ணி பேசினா பிரச்சனை, அதனால சும்மா டெக்ஸ்ட் பண்ணுவாரு. பொண்டாட்டி பாத்துக்க ஆள் இருக்குது, அதனால அவர் நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு வருவாரு. நைட்டே கேட்டேன் எத்தனை மணிக்கு வருவீங்க, உனக்கு தான் ஆள் இருக்கு. சரி ஓகே, நமக்கு லஞ்ச் என்னென்ன இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கபாபு, பிரியாணி, மட்டன் பிரியாணி எனக்கு வேணாம், அப்புறம் வந்து முட்டை, அதுக்கப்புறம் காலையில சுட்ட வடை எல்லாமே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்கு. பூ புடலங்க எல்லாம் வாங்கிட்டு வரணும், எல்லாத்துக்கும் போகணும் இல்ல. எப்பா பூ மார்க்கெட்டுக்கு தானே வந்தீங்க?
இல்லையா? பின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வந்திருக்கோம்னா கேஆர்புரம் மார்க்கெட் வந்திருக்கோம். பூ பழம் எல்லாம் வாங்க. எங்களை கைட் பண்றது எங்க அண்ணி தான். பூ மார்க்கெட்ல போயிட்டு பூ வாங்கியாச்சு, பழம் தேங்காய் எல்லாமே வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது என்ன பிளான்? பாக்கு மஞ்சள் குங்குமம் அது இருக்கு, பாப்பால வச்சுருக்காங்க. எங்க அந்த வெட்டில இருக்குமா? ஃப்ரீ கொடுக்குறாங்க, வா உனக்கு ஃப்ரீ. 50 ரூபாய் கணக்குக்கு அது வா மார்க்கெட் உள்ள போப்பா. மார்க்கெட் பார்ப்பா, எவ்வளவு பெரிய மார்க்கெட்டா இருக்குது. போவதுல டென்ஷன் ஆகுறாரு. இதுதான் மார்க்கெட் ஃப்ரெண்ட்ஸ், கேஆர்புரம் வெஜிடபிள் மார்க்கெட். ஃப்ரண்ட்ல வந்து பூ மார்க்கெட், ஃபுல்லா உள்ளுக்குள்ள ஃபுல்லா வெஜிடபிள்ஸ். பா மாங்காய் சாதம், மாங்காய் சாதத்துக்கு மாங்காய். நீ ராஜா யாருப்பா? தெரியலப்பா. கர்நாடகா வந்துட்ட ராஜா அங்க ஏதோ இருக்கு. கன்னடத்துல எழுதி இருந்து. உனக்கு தான் கன்னடம் தெரியும்ல, அப்புறம் என்ன பீத்திக்கிற? எழுதுறதுலாம் தெரியாது. கன்னடம்ன்ட்டு வாயில தான் பேச தெரியும். வாயில தான் பேச தெரியும். வாயில கூட நீ எங்க முழு ஒரிஜினல் கன்னடம் நீ பேசல. நல்லா பேசுறேன். நீ துபாக்கூர் கன்னடம் கொஞ்சம் பேசுற. பர்த் வருது. கொஞ்சம் பர்த். கொஞ்சம் பருத்து. அது அந்த கொஞ்சம் எனக்கே நேக்கே பருத்து. புரியுதா? நீ இத்தனை வருஷத்துல எனக்கு கன்னடம் ஒரு 4 வார்த்தைனாச்சும் நீ கட்டி கொடுத்துக்கிறியாப்பா? நீயும் உங்க அம்மாவும் நீயும் உன் தங்கச்சியும் பேசுற புரளி வச்சு நானா கத்துக்கினேன். புரளி பேசிப்பீங்க, புரளி மாத்தி மாத்தி. அதுல நானா கத்துக்கினேன் கன்னடத்தை. சரி ஓகே விடு, உனக்கெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சா. நான் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ முதல்ல எல்லாம் ஏன் வாழ அளந்து வச்சிருக்காங்கன்னு இதுக்குதான். வா கன்னடத்துல பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும், அம்மாவும் பொண்ணும் புரளி பேசுவாங்க. அப்புறம் அவங்க சிஸ்டர் கூட புரளி பேசுவாங்க. நான் என்ன நினைப்பேன், இதை நம்ம கத்துக்கினே தீரணும், யாரை பத்தி பேசுறாங்க அப்படின்னு நம்ம கத்துக்கணும், இல்லைன்னா நம்மளை பத்தி பேசுவாங்கன்னு நினைப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா அம்மாவும் மூத்த பொண்ணும் சின்ன பொண்ணை பத்தி புரளி பேசும், சின்ன பொண்ணும் பெரிய பொண்ணும் அம்மாவை பத்தி புரளி பேசும். இதுதான் பண்ணிட்டு என்ன பொருளி பேசுவாங்க. அதுதான் சொல்லிட்டேன், சின்ன பெரிய பொண்ணு நீனு, சின்ன பொண்ணு உன் தங்கச்சி. எங்க அம்மா தங்கச்சி சேர்த்தா யாரை பத்தி பேசுவாங்க? உன்னை பத்தி பேசுவாங்க. இந்த சர்க்கிள்லயே முடிஞ்சிடும் அவங்க புரளி எல்லாம். 3 பேரும் மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. தமிழ்ல சொல்லணும்னா 3 பேரும் மாத்தி மாத்தி துப்பிப்பாங்க. வா ஆட்டோ வரும், வந்தவொடனே ஏறி கிளம்புவோம். என்ன சீட் பண்ணிட்ட? எதுக்கு சீட் பண்ணிட்ட? நான் சீட் பண்ணல, உங்க அண்ணி வந்து உனக்கு தரேன்ட்டாங்கல்ல, அதோட முடிஞ்சு போச்சு. ஜோலி ஓவர். பழசா இருக்காமா? பழைசு என்ன புதுசு என்ன? வீடியோல எல்லாமே புத்தம் புதுசா தான் தெரியும் வீடியோ எடுக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கைவண்ணம் காட்டு. மருதாணியின் கைவண்ணம், அவசரத்தில் போட்ட கைவண்ணம். நிறுத்தி நிதானமா போட்டுறதுன்னா கோலம் போட்டிருப்பேன். நானே கோலத்தை பார்த்தேன். இப்போ ட்ரெண்ட் அந்த கோலம் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் திடீர் சினிமா கிளம்புறதுனால திடீர்னு சாப்பிட்டுருக்கிறோம். திடீர்னு அதனால நாங்க திடீர் ஃபேமிலி அப்படிதான் இருப்போம். மூஞ்சி எப்படி இருக்கு தெரியுமா? மூஞ்சி பரவாயில்ல. ஷேரன்னா குளிருக்கு நல்லா குளிட்டு போட்டுன்னு பாரு. இது சேஃப்டி ஆயிடுச்சு பத்தியா? நீ மட்டும் சேஃப்டி ஆகுற. ஐயோ உங்க வீட்டுக்காரர் தான் தள்ளி விட்டாரு. ஓகே முகம் இருக்கு. என்னடா நீ சாப்பிடலையா? மியூசிக் என்ன பண்ணிட்டு வந்த நீ இன்னைக்கு? போய் நீ என்ன பண்ணிட்டு வந்த இன்னைக்கு? என்ன பண்ணிட்டு வந்த? ஜெர்சி வாங்க போனேன். வாங்கிட்டியா? இல்ல, நாளைக்கு தான் போணும். காசுலாம் கொடுத்தாச்சு. நாளைக்கு தான் போய் வாங்கணும். ஓகே, நாங்க திடீர் ஃபேமிலி கிளம்பிட்டோம். திடீர் தான். குழந்தை கூட திடீர்னு வந்துடும். எல்லாமே உங்களுக்கு திடீர்னு தான் நடக்குது. இங்க பாருங்க, சினிமாக்கு வந்துட்டு 2 பேரும் எப்படி தூங்குறாங்க. ஏய், படம் பிடிச்சது வச்சிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சினிமாக்கு போயிருந்தோம். கராவா படம்? கரைன்னா ரை வரணும்ல, ஏன் ரா வந்துச்சு? காரா வந்துச்சு. கரை அதான். கரையா காராவா? கரை. தனுஷே கரன் தான் சொல்லியிருக்கிறா போல.
சரி ஏதோ ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் தனுஷ் படத்துக்கு போனோம், நல்லா இருந்தது. இது ஒரு மாதிரியான மூவி, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் வந்து கருத்தூசி போடுறாங்க, கருத்தூசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கருத்தூசிலாம் போடல, பேங்க் எப்படி கொள்ளை அடிக்குது லோனுன்ற பேர்ல அப்படின்னு அவங்க போய் அதை பார்க்கட்டும். படம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை பார்க்கலாம், போய் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்னிங் நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாச்சு, ஆஃப் ஆயிடுச்சா வச்சு மணி 1:30 மணி ஆகுது. சரிங்களா, நாளைக்கு காலையில் 1:30 மணிக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நாங்கள் எல்லாரும் கீழே போய் பொண்ணை உட்கார வைக்கணும். பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேர்த்த உட்கார வைக்கணும். நம்ம சீக்கிரமா படுத்தாதான் அந்த வேலையை பார்க்க முடியும். இப்படி கண்ணு சொருகுது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.